வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்துக்கு திமுக வேண்டாம் என்பதே பாஜக அதிமுக கூட்டணியின் நிலைப்பாடு. நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. திமுக இனி தமிழகத்துக்கு வேண்டாம் என்பதே எங்கள் கூட்டணியின் நிலைப்பாடு என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். நெல்லை சுத்தமல்லி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்துக்கு திமுக இனி வேண்டாம் என்பதனை எங்கள் கூட்டணியின் நிலைப்பாடு. இதை மக்கள் பிரதிபலிப்பார்கள். நிச்சயம் திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாது. டாக்டர் ராமதாஸை செல்வ பெருந்தகை சந்தித்து குறித்து கருத்து கூற முடியாது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பு எதிர்கால அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பாஜகவின் தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் தேசிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்படும். தமிழகத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 96,000 குழந்தைகள் படித்த நிலையில் தற்பொழுது 67,000 குழந்தைகள் மட்டுமே படிக்கிறார்கள். ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. கூட்டணியில் உள்ளவர்களிடமும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் நான் எப்பொழுதும் ஒரே மனநிலையில்தான் இருக்கிறேன். ஆதினங்கள் முதல்வரை சந்தித்து பேசியது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தெரிவித்த கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற கர்ப்பிணி தாக்கப்படுகிறார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள். இவ்வாறு நயினார் நாகேந்திரன் கூறினார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.